ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தள்ளுவண்டி தக்காளி சட்னி எப்படி செய்யறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இட்லி மாவில் இட்லி தான் ஊற்றிருப்போம். சட்னி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ரெசிபிக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குவான்டிட்டி எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கிறேங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டு, காரத்துக்கு காஞ்ச மிளகா, 2 மீடியம் சைஸு தக்காளி புளிப்பாக இருந்ததுன்னா புளி சேர்க்க வேணாம், ஆப்ஷனல் தான் புளி. அடுத்து உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கிறேங்க. அடுத்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் 2 ஸ்பூன், கடுகு உளுந்த பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காய பவுட்ரு 1/4 டீஸ்பூன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்ச அந்த விழுதை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா அந்த ஆயிலில் வதக்கினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. தாராளமாக தண்ணி சேர்க்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசனை போகும் வர. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கொதித்ததுக்கப்புறம் முதல்ல நம்ம ஒரு குண்டு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு லைட்டாக கொதி வரவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா தண்ணியாகவே இருக்கணும் இந்த சட்னி. இந்த மாதிரி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி கொதி வரவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு கல் தோசை, சூடான இட்லி இதுகளோட சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இட்லி கூட தொட்டு சாப்பிடக்கூடாது, நல்லா தாராளமாக ஊற்றி மூழ்க வச்சு ஊற வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.